வரக்கூடிய 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று பூர்ண சந்திர கிரகணம் வர உள்ளது. பௌர்ணமி என்று ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணம் விசேஷமாக இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முழுமையான சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. கிரகணம் என்று சொன்னால் பிடித்தல், பீடித்தல் என்று பொருள். அந்த அடிப்படையிலே இந்த கிரகண காலங்களிலே நாம் மேற்கொள்ள வேண்டிய சில நெறிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளன. திருமலை, திருப்பதி போன்ற திவ்ய தேசங்களில் கோவில்களை எல்லாம் சாற்றி விடுவார்கள். சில நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த அடிப்படையிலே இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் பிடிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 9:57 மணிக்கு துவங்கி நள்ளிரவு 1:26 நிறைவு பெறுகிறது. எனவே இந்த குறிப்பிட்ட காலங்களில் சந்திர கிரகணத்தில் நாம் அனுஷ்டிக்க வேண்டிய சில நடைமுறைகள் உள்ளன. என்னென்ன நடைமுறைகள் என்று பார்க்கும் பொழுது, ஒரு 4 அல்லது 5 மணி நேரத்திற்கு முன்பாகவே நாம் சென்று உணவு சாப்பிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது நாம் உணவு சாப்பிடக்கூடிய நேரம் குறிப்பாக ஒரு மத்தியானம் 2 மணிக்குள்ளாகவே உணவை நாம் சாப்பிட்டு முடித்துவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏன் என்று கேட்டால், அதை மீறி நாம் சாப்பிடும் போது கிரகண காலத்தினுடைய கதிர்கள் நம் மீது படரும் பொழுது உணவு கூட நஞ்சாக மாறிவிடும் என்று பெரியோர்களால் கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மற்றைய நடைமுறைகளை எல்லாம் நாம் பின்பற்றாவிட்டாலும் நிச்சயமாக கிரகண காலத்திலே நாம் கடுமையாக சில விதிமுறைகளை பயன்படுத்த வேண்டும். தர்பைகளை எடுத்து வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய பதார்த்தங்கள், படுக்கை விரிப்புகள், முக்கியமான இடங்களிலே தர்பைகளை வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. தர்பைக்கு உள்வாங்கக்கூடிய திறன் உண்டு என்பதனால். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் அன்று இரவு மிக மிக முக்கியமாக அந்த கிரகணம் துவங்குவதற்கு முன்பாகவே ஒரு இருட்டு அறைக்குள் சென்று விட வேண்டும். அதிலே எந்த விதமான வெளிச்சமும் வரக்கூடாது. மொபைல் பயன்படுத்துதல், மற்ற எலக்ட்ரிக் விஷயங்களும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தின் மூலமாக அந்த கிரணங்கள் உள்ளே வந்துவிடும் என்பதால் கர்ப்பிணிகளின் வயிற்றை அது பாதிக்கும். பிறக்கும் குழந்தைக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் தயவு செய்து கர்ப்பிணிகள் இருட்டான அறைக்குள்ளே ஒரு போர்வையை போர்த்தி அமர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரகணம் முடிவடையும் வரை 1:26, அதாவது 2 மணி என்று கூட வைத்துக் கொள்ளலாம், அந்த நேரம் வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது. அன்று தூய்மையான சைவ உணவை சாப்பிட வேண்டும். அதாவது கிரகண காலத்திற்கு முன்பாக ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்பாக சாப்பிட வேண்டும். முக்கியமாக அந்த சமயத்தில் தானங்கள் கொடுப்பது, தர்மங்கள் செய்வதெல்லாம் சிறப்பு. சரியாக ஒரு 12 மணி அளவில் தர்ப்பணம் செய்வது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, தானங்கள் கொடுப்பது சிறப்பு என்று சொல்லப்பட்டுள்ளது. சரி, என்னென்ன நட்சத்திரத்தில் அந்த கிரகணம் பிடிக்குது என்று பார்த்தால், சதயம், திருவாதிரை, சுவாதி, பூரட்டாதி, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த கிரகணம் பீடித்திருப்பதால் இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரும் பொழுது புலர்ந்தவுடன், அதாவது பௌர்ணமி கழித்த மறுநாள் திங்கட்கிழமை என்று காலை மட்டை தேங்காய், வெற்றிலை சீவல், பாக்கு, அவரவருக்கு எந்த தட்சணைகள் வைத்து வாழைப்பழத்தோடு ஆலயத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு நம்முடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பிடித்திருக்கிறதோ அந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் சென்று பரிகாரமாக அர்ச்சனை செய்து கொண்டு சாந்தி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிரகண நடைமுறைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. முக்கியமாக அந்த கிரகண புண்ணிய காலம் 9:57 பிடிக்கும் பொழுது ஸ்நானம் செய்ய வேண்டும். சங்கல்பம் செய்து கொண்டு காயத்ரி ஜபம் செய்வது. வேதியர்களாக இருப்பின் காயத்ரி ஜபம் அன்னைக்கு 100 தடவை நாம் சொன்னால் 1000 தடவை சொல்வதாக ஐதீகம். 1,00,000 தடவை சொன்னால் கோடி முறைக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்னைக்கு நாம் அந்த கிரகண நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஜபங்கள் அபரிமிதமாக பெருகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே அந்த நேரத்தில் சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், நரசிம்ம மந்திரங்கள், சுதர்சன மகா மந்திரங்கள், ஆஞ்சநேயருடைய மந்திரங்கள், நம்முடைய குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனை, நமக்கு தெரிந்த தெய்வ துதிகள், இது போன்ற விஷயங்களை பாராயணம் செய்தால் நமக்கு அபரிமிதமான பலன்களை அந்த கிரகண நேரம் அருளும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே தயவு செய்து இயன்றவர்கள் இது போன்ற விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று எல்லோரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த சந்திர கிரகணமாகப்பட்டது வரக்கூடிய காலங்களில் எல்லோருக்கும் நன்மையை தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல பத்மாவதி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளின் பூவார் கடல்களை சரண் புகுகிறோம். நன்றி, வணக்கம்.